ஸோ இந்த வாரம் நம்ம கோல்டு இன் ஸ்விங்கை பொறுத்தளவு பார்த்தோம் அப்புடின்னா 12 ட்ரேடு கிடச்சிருக்கு. எந்த ட்ரேடுமே ஃபில் டிபி கிடையாது. ஓகேங்களா. 6 ட்ரேடு பிரேக் ஈவன், 3 ட்ரேடு ஃபுல் எஸ்எல் ஆச்சு. ஓவராலாக அந்த வெறும் 3 ட்ரேடில் மட்டும்தான் 104 பாயிண்ட்டு, அதுவும் ட்ரெயிலிங் டிபி. ஓகேங்களா. ட்ரெயிலிங் டிபி மட்டும் தான் கேப்சர் பண்ண முடிஞ்சது, ஃபில் டிபி கேப்சர் பண்ண முடியல. ஸோ அது ரொம்ப சின்ன சின்ன மூமெண்ட்டு தான். ஓகேங்களா. நம்மளோட ப்ராபப்ளி நம்ம கேப்சர் பண்ண மூமெண்ட்டோட அரௌண்ட் ஒரு 30% மட்டும் தான் கேப்சர் பண்ணியிருப்போம் அந்த 3 ட்ரேட்லையுமே. நம்மளோட ஓவரால் ஸ்விங்கோட டிபி லெவல்ஸு ஓவராலாக பார்த்தப்போ $91 வந்து ப்ராஃபிட். 0.01 பேசிஸ் சொல்ல போனோம் அப்படின்னா, அதே ஸ்டாண்டர்ட் பேசிஸ் சொல்ல போனோம் அப்படின்னா $9,100 வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா. ஸோ இதான். இப்போ வாங்க டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்கேல்பிங் இதுக்கு ஈக்குவலான ஒரு செட்டப் தான். வாங்க பார்க்கலாம். Hello ladies and gentlemen, in this video I discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD, USL சொல்லி நம்ம எல்லாத்தையும் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டை பொறுத்தளவு இன்றைக்கி அது ஃப்ரைடே நேற்றப்போ 0.84% வந்து ஒரு நெகட்டிவில் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஓவராலாக பார்த்தோம்னா அந்த ஸ்விங் ஹை போய் ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ 2.7% நியர்லி மேலே போயிட்டு கீழே வந்துருக்கு. இப்போது வந்து என்ட்ரி செட்டப் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோல்டில் வெள்ளிக்கிழமை திடீர்னு மூவ்மெண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த மூவ்க்கு முன்னாடி கீழே ஒரு என்ட்ரி செட்டப் இன் ஸ்விங்கில் கொடுத்தது. என்ன ப்ரோ இதுவரை கேப்சர் பண்ணலான்னு கேட்பீங்க. ஸோ ஆக்சுவலாக இதுவே அன்பிரிடிக்டபிள் மூவ் தான். ஓகேங்களா. இந்த ஃபுல் ரேப்பிட் எல்லாமே ஒரு மேனிப்புலேஷன் மூவ்க்காண்டி தான் மேலே போனது. ஏன்னா இது டிபி இன்னுமே சரியாக தெரியாது. ஓகேங்களா. ஸோ அதனால் சும்மா ஓகே இதுக்கு ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கிறனால இங்கேயே நான் புக் பண்ணிடலான்னு சொல்லி இங்கேயே புக் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஏன்னா இதான் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால் ஆரோட கம்மி பார்த்தீங்கன்னா ஒரு 1:9 தான் இருக்கும். ஸோ இதான் இதோட ப்ராப்பரான டிபி லெவல்ஸ் எதுவுமே இல்லாததுனால அப்படியே விட்டாச்சு. ஏன்னா ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. டிபி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா 100 பாயிண்ட் மூவ்மெண்ட்டில் கண்டிப்பாக அவனால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். 1:15 ஆர் நியர்லி கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அதோட ப்ராப்பரான டிபி செட்டப் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஃபுல்லாக மேனுபேக்சரிங் கண்டி மூவ் ஆனது. இந்த என்ட்ரி ஆக்சுவலாக கிடச்சிருக்க கூடாது நம்மளுக்கு, ஆனால் கிடச்சிச்சு. ஓகேங்களா. ஸோ எப்படின்னு தெரில. கரெக்டாக மேனிப்புலேஷன் எப்போயுமே மேனிப்புலேஷன் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வராது. பட் ஆனால் மேனிப்புலேஷனுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த ஸ்ட்ராட்டஜி வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். மார்க்கெட்டு மேபி மேனிப்புலேஷன் மூவ் கூட அந்த ஸ்ட்ராட்டஜி மூலிமா வந்தால் கூட ஓகே தான். ஓகேங்களா. அதை நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது. லைவ் மார்க்கெட் எல்லாமே டிபெண்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ வந்தது என்ட்ரி எடுத்து அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு செல்லு ஒரு சின்ன ப்ராஃபிட்டபிள், இந்த ஒரு ட்ரேடு உங்களுக்கு பிரேக் ஈவன் ட்ரேடு. ஸோ இந்த ட்ரேடு எஸ்எல், இந்த ட்ரேடு பிரேக் ஈவன், இந்த ட்ரேடு எஸ்எல், இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இந்த ட்ரேடு ஒரு சின்ன ப்ராஃபிட் ஒரு 30 பாயிண்ட்டு. தென் இந்த ட்ரேடு வந்து உங்களுக்கு பிரேக் ஈவன், இந்த ட்ரேடு ஒரு சின்ன பாயிண்ட்டு ப்ராஃபிட், இந்த ட்ரேடு பிரேக் ஈவன், இந்த ட்ரேடு எஸ்எல், இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஏது அப்படின்னு. இது வீக்கெண்ட் அனாலிசிஸை பொறுத்தளவு நம்ம கோல்டில் ஸ்விங்கில் 12 ட்ரேடு கிடச்சிருக்கு. 104 பாயிண்ட் வந்து ஃபில் டிபி ஆச்சு. ஓகேங்களா. அதாவது டிபி கேப்சர் ஆச்சு, பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணது. 13 பாயிண்ட் வந்து எஸ்எல் ஆச்சு. எந்த ட்ரேடுமே ஃபில் டிபி கிடையாது. இப்போது வெள்ளிக்கிழமை வந்து நான் ஃபில் டிபியாக கன்சிடர் பண்ணல. ஏன்னா அது ஒரு மேனிப்புலேஷன் ட்ரேடு தான். அதனால் நான் அதை வந்து ஃபில் டிபியாக கன்சிடர் பண்ணலை. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 6 ட்ரேடு பிரேக் ஈவன், 3 ட்ரேடு எஸ்எல், 91 பாயிண்ட் வந்து ஓவரால் லாஸ்லாம் போக ப்ராஃபிட்டபிள். ஓகேங்களா. வெறும் 3 ட்ரேடில் மட்டும்தான் அந்த 104 பாயிண்ட் கேப்சர் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லாதனால இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. தொடர்ந்து ஒரு 3 வாரம் பரவாயில்லாமல் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் போயிட்டு இருந்துச்சு ப்ராஃபிட் இல்லாமல். இந்த வாரம் கொஞ்சம் முன்னேறி ஒரு 91 பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $9,100 கிடச்சிருக்கும் இந்த போன வாரத்தில். அதே நீங்கள் 0.01 போட்டிருந்தீங்க அப்படின்னா $91 வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது வந்து நம்ம ஸ்விங்கில். ஸ்கேல்பிங்கை சொல்ல போனோம் அப்படின்னா ஸ்கேல்பிங்கும் இதுக்கு ஆல்மோஸ்ட் இது ஈக்குவலாக தான் வந்துச்சு. ஓகேங்களா. பட் ஆனால் ஸ்கேல்பிங்கில் எஸ்எல் அது உங்களுக்கே தெரிஞ்சது தான். இந்த வாரம் பொறுத்தளவு ஸ்கேல்பிங்கில் நிறைய ட்ரேடு கிடச்சிச்சு. நான் எல்லா ட்ரேடுமே மேக்ஸிமம் எஸ்எல் ஆச்சு. ஏன்னா மார்க்கெட் ஒன்று மூவ்மெண்ட் ஆனால் ரேப்பிடாக மேனிப்புலேஷன்காண்டி மேலேயே போகுது, கீழே வருது. அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல் கன்சல்டேஷன் தான் ஆகுது. ஸோ அப்படி பக்கத்தில் இந்த ட்ரேடு ஃபுல் டிபி, இந்த ட்ரேடு பிரேக் ஈவன், ஸோ இந்த ட்ரேடு எஸ்எல், இந்த ட்ரேடு பிரேக் ஈவன், இந்த ட்ரேடு ஃபுல் டிபி, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய ட்ரேடு ஆக்சுவலி எஸ்எல் தான் ஆச்சு. ஸோ அதனால் லாஸ் ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டுக்கும் வந்து பாதி ப்ராஃபிட் வந்து லாஸ் பாதி எடுத்துருச்சு. பாதி தான் இப்போதைக்கு இருக்குது. அந்த சிச்சுவேஷன் தான். ஓகேங்களா. ஓவராலாக 36 ட்ரேடு கிடச்சிருச்சு ஸ்கேல்பிங்கில். ரொம்ப பெரிய கவுண்டபிள் ட்ரேடு தான். அதில் 87.82 பாயிண்ட் வந்து ஃபில் டிபி ஆச்சு.
45.644 வந்து ஃபுல் எஸ்எல் ஆச்சு. 9 ட்ரேடு ஃபுல் டிபி, 20 ட்ரேடு ஃபுல் எஸ்எல், 7 ட்ரேடு பிரேக் ஈவன், 42.176 வந்து ஃபுல் டிபி. ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. டிபி வந்து பெருசாக இருக்கும், எஸ்எல் ரொம்ப சின்னதாக இருக்கும். எத்தனை ட்ரேடு நான் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்டை சொன்னது தான், 10 ட்ரேடில் 9 ட்ரேடு உங்களுக்கு எஸ்எல் அடித்தாலும் ஒரு ட்ரேடு அந்த 9 ட்ரேடில் எவ்வளோ லாஸ் ஆச்சோ அந்த லாஸும் ரெக்கவர் பண்ணிடும். அது போக ஒரு சின்ன ப்ராஃபிட்டபுளாகவும் வந்துரும்ன்றதை நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு தான் இருப்பேன் அடிக்கடி. ஸோ அது எந்த கேட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜியில் ஸ்விங்னாலும் சரி, ஸ்கேல்பிங்னாலும் சரி, எல்லாமே அதான். ஸோ திங்ஸ் நம்ம அந்த 10 ட்ரேடை கன்சிஸ்டன்சியாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எந்த ட்ரேடு ஃபுல் டிபி அடிக்கும் நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ வர எத்தனை ட்ரேடுனாலும் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ராட்டஜி பொறுத்தல அது ஒன்று தான் ட்ராபேக்கே. ஒரு ட்ரேடு கூட மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா ட்ரேடும் மிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அப்படின்னா ப்ராப்ளம் ஆயிரும். அதே மாதிரி எல்லா ட்ரேடும் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய அக்யூரேசி வந்துடும். ஏன்னா ஒரு ட்ரேட் நம்ம எடுக்காம விட்டோம் அப்படின்னா அந்த ட்ரேடு ஃபுல் டிப் ஆயிரும். மீதி லாஸ் ஆன ட்ரேட் எல்லாமே எடுத்துருப்போம். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ப்ராஃபிட் ஆன ட்ரேடும் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இதான் ஸ்ட்ராட்டஜி. பட் ஆனால் அக்யூரேசி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். நான் எப்படி இருக்கும் பொண்ணு. ஸோ எவ்வளோ கன்சல்டேஷன் இருந்தாலும் சரி, எவ்வளோ மேனிஃபெஸ்டட் மார்க்கெட் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எப்பயும் போல் கிடச்சிட்டே தான் இருக்கும். ட்ரேட் செட்டப் வந்து கிடைக்கலனா கூட அட்லீஸ்ட் ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் லாஸ் இல்லாமல் கூட இருப்போம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ யூஎஸ்டி ஜேபிஐ பொறுத்தல பார்த்தோம்னா ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்விங் பார்க்கலாம். ஸோ ஸ்கேல்பிங்கை பொறுத்தளவு இந்த ஸ்விங் லோ, இந்த ஸ்விங் ஹை பார்க்கலாம். இந்த ஸ்விங்கை பொறுத்தளவு போன வாரம் மார்க் பண்ண லெவல் தான், அதில் என்ன சேஞ்ச் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்விங் லோ, இந்த ஸ்விங் ஹை தான் ஸ்விங்கை பொறுத்தளவு. நார்மல் டெக்னிக்கல் தான் அப்போ நான் சொல்கிறது எல்லாமே. ஸோ சில்வரை பொறுத்தளவு ஸ்கேல்பிங்கில் அந்த ஸ்விங்கில் வந்து ஸ்விங் ஹை பார்க்கலாம். அதே ஸ்விங்கை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்விங் ஹை தான் பைக்கான செட்டப்பு. அதே ஸ்விங்கில் ட்ரெண்ட் லைன் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்விங் ஹைலேருந்து இந்த லோ வரணும் அப்படின்னா 2.5% வந்து இருக்குது. ஸோ மேபி இப்போ நான் லோ மார்க் பண்ணிக்கோம்ல, அந்த லோவில் ப்ராப்பராக பாடி க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஃபுல் ஃபாலை கூட நம்மளால் கேட்சப் பண்ண முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதான். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்டி கார்டு. யூஎஸ்டி கார்டை பொறுத்தல இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோக்குள்ளே நம்ம ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விங்கை பொறுத்தல இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோக்குள்ளே நம்ம ஸ்விங்கான செட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் யூரோ யூஎஸ்டி பொறுத்தல இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்விங்குக்கு இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோ வந்து ஸ்விங்கானது பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பிடிசி. ஸோ பிடிசியை பொறுத்தல பார்த்தோம்னா இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கும் மேஜர் ஸ்விங் சைஸ் அண்ட் லோஸ். இந்த ஸ்விங் என்ட்ரிக்கு இது ஸ்விங் ஹையும் இந்த ஸ்விங் லோவும் நம்ம பார்க்குறது நல்லது. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் யூஎஸ் ஆயிலை பொறுத்தல இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோக்குள்ளே நம்ம செட்டை பார்க்கலாம். தென் இதுக்கு ஸ்விங்கு பார்த்தோன்னா இந்த ஸ்விங் ஹை, தென் இந்த ஸ்விங் லோ, வெள்ளிக்கிழமை இந்த லோ. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு எஜுகேஷனில் போஸ்ட்லி அது கால்ஸ் கிடையாது. நாளைக்கு என்ன உங்களுக்கு எஜுகேஷன் வீடியோ வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஹேவ் அ நைஸ் டே. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா?